தேவி பாகவத்தின் ரீதியாக ரிஷிகளுக்கு சூதர் சொல்லின்னு இருக்கார். நாரதர்கிட்ட பிரம்மா இந்த மாதிரி எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார்னு கதை சொல்லியிருக்கார். எங்கள் அப்பா என்கிட்ட இந்த மாதிரி சொன்னார்னு நாரதர் வியாசர்கிட்ட வந்து இந்த கதையை சொல்லின்னு இருக்கார். இந்த மாதிரி சொன்னாராம். அதனால சர்வேஸ்வரி அப்படின்னு சொன்னாக்க அந்த பரதேவதை ஒன்று தான். அதனால நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், அந்த பரதேவதையை உபாசனை பண்ணுங்கோ. அசம்சயம் ஹிருதம் போஜே பஜ தேவி பதாம்புஜம் சர்வம் தாஸ்யதி சா தேவி யத்யதிஷ்டம் பவேத்தவா. அந்த தேவியை சர்வேஸ்வரியை உபாசனை பண்ணுங்கோ, சந்தேகமே படாதீங்கோ. ஹிருதயத்தில் வச்சு அந்த பரதேவதையை உபாசனை பண்ணுங்கோ. அவ என்னென்னலாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் கொடுப்பான்னார் நாரதர். சந்தேகம் இல்லாமல் அம்பாளை அப்படி பிடிக்கணும். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினார் பட்ட பாஸ்கராச்சாரியார். அவருக்கு சாம்ராஜ்யதாயினி நமகான்னு ஒரு நாமா லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு. அரசன் எழுதி இவர் என்ன பண்ணுவார்னா வியாக்கியானம் பண்ணிவிட்டு பாஷ்யம் எழுதி விட்டு அந்த நாமாவை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணுவார் அம்பாளுக்கு. ஸ்ரீமாத்ரே நமஹா அப்படின்னு வாயால் ஒரு தடவை சொல்லிவிட்டு அதுக்கான பாஷ்யம்லாம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு ஸ்ரீமாத்ரே நமஹான்னு அர்ச்சனை பண்ணுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ரீமஹாராகி நமஹாக்கு பாஷ்யம் எழுதி ஸ்ரீமஹாராகி நமஹா அர்ச்சனை பண்ணுவார். ஏன்னா பாஷ்யம் எழுதுறதுங்கிறது தன்னுடைய வித்தையை காட்டுறதுக்காக அவர் பாஷ்யம் எழுதலை, அம்பாளுடைய ஸ்மரணை இன்னும் அவருக்கு கூடணுங்கிறதுக்காக பாஷ்யம் எழுதினார். அதனால் அம்பாளுடைய பூஜையே அவருக்கு பாஷ்யம் எழுதுறது தான். அப்போ அந்த சாம்ராஜ்யதாயினி நமஹான்னு நாமா வந்தது. பாஷ்யம் எழுதினார். அர்ச்சனை பண்ணலாமா இல்லையா? பண்ண மாட்டேன்ட்டார் அம்பாள்கிட்ட. நான் உனக்கு சாம்ராஜ்யதாயினி நமஹா அர்ச்சனை பண்ண மாட்டேன். அம்பாள் இவ்வளோ தூரம் வந்தேன், இத்தனை நாமா பண்ணிட்டேன், இந்த நாமாவை மட்டும் விட்டு அடுத்த நாமாவுக்கு போகிறேங்கிறியா? அப்போ சஹஸ்ரநாமத்தில் ஒன்று குறைஞ்சிடுமே, ஏன் பண்ண மாட்டேங்கிற? ஏன்னா ஆதிசங்கரர் லலிதா சஹஸ்ரநாமம் பாஷ்யம் எழுதணும்னு முயற்சி பண்ணார்னு ஒரு சரித்திரம் உண்டு. லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம். சிஷ்யாவை கூப்பிட்டு லலிதா சஹஸ்ரநாமம் புஸ்தகம் எடுத்துன்னு வாண்டாராம். போல சிஷியர் அங்கேயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாராம். கண்ணில் ஒத்திண்டு திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு போட்டிருக்கு. மறுபடி நான் ஒன்று லலிதா சஹஸ்ரநாமம்லாம் கேட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை கொண்டு போய் வச்சு லலிதா சஹஸ்ரநாமத்தை எடுத்துகிட்டு வாண்டாராம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வச்சுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாராம் ஒருத்தர். மறுபடியும் அவர் தந்தார், அதுலேயும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டுருந்தான். இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் தானே கேட்டேன், திருப்பி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்துனார். நான் லலிதா சஹஸ்ரநாமம் எடுத்துன்னு தான் போனேன். அங்கே ஒரு குட்டியாக ஒரு பொண்ணு வந்து இதை கொண்டு போய் கொடு, இதுக்கு பாஷையை எதை சொல்லி இதுக்கு பாஷையை எதை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன் இதை. அவர் அந்த குட்டி பொண்ணு யாருன்னு நினச்சி பார்த்தார், அம்பாள்னு தெரிஞ்சுட்டார். சரி அம்பாளுடைய சித்தம் ஏமான்னார். பாஷை எழுதுறதுக்கு இன்னொருத்தன் வரான். அம்பாள் தீர்மானம் பண்ணி பாஷை எழுதுறதுக்குன்னு பிறந்தவர் பட்ட பாஸ்கராச்சாரியார். அப்பேற்பட்டவர்கிட்ட அத்தனை நாமாவையும் கேட்கணும், அந்த நாமாவை வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறா. சாம்ராஜ்யம் பண்ண மாட்டேன்னு விட்டார். ஏண்டா நான் மனசுக்குள்ளே பேசினேன். எல்லா பூஜை வஸ்துவையும் சொர்ணத்தில் வச்சுட்டு பூஜை பண்ணணும்னு ஆசையான் அம்பாளுக்கு அவருக்கு. அந்த மாதிரி நிலைமை இன்னி வரைக்கும் அவருக்கு வரல. ஏன்னா இவரோ பாஷை எழுதினு உட்காந்துருக்கார். போய் 4 இடத்துக்கு போய் சம்பாதிச்சு ஏதோ பண்ணலாம், சொர்ணத்தில் பண்ணலாம். இவர் பாட்டில் உட்காந்துன்னு பூஜை பண்ணிகிட்டே இருந்தா எங்கே அது சொர்ணத்தில் பாத்திரம் வரும்? நான் உன்னை பூஜை பண்ணோன்னு நினைக்கிறேனே, நீ எனக்கு அதை சொன்ன பாத்திரம் கொடுக்கல இல்லையா? அதனால் நான் உனக்கு நாம சொல்ல மாட்டேன், சாம்ராஜ்யமா உனக்கு கிடையாது போ அப்படின்ட்டார். இவர் எப்போ கிடையாதுன்னு சொன்னாரோ அதே சமயத்தில் வாசலில் ராஜா கதவை தட்டுறான். திறந்து பார்த்தா ராஜசேவகா அத்தனை பேர் வரா. பட்டபாஸ்கர சிஷ்யாலாம் ஐசன் வரா. அந்த ராஜசேவகா எல்லாரையும் என்ன விஷயமா வந்திருக்கேன்னார் பட்டபாஸ்கர். இல்லை, அம்பாள் வந்து உங்களுக்கு பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாத்தையும் சொர்ணத்தில் பண்ணி கொடுக்க சொல்லி எனக்கு உத்தரவாச்சு, அதெல்லாம் எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லி பக்கத்தில் வச்சான். அடிக்கினான் ராஜா. எல்லா சாமானியும் எடுத்தான். பஞ்சபாத்திரத்துலேருந்து ஆரம்பித்து பஞ்சோபசார பூஜை, சங்கம், சாமரம், சத்திரம் எல்லாத்தையும் அப்படி சொர்ணத்தில் பண்ணி அப்படி கிட்டக்க வச்சான். பார்த்தார், எல்லா சாமானியும் பார்த்தார். வச்சுக்கோ சாம்ராஜ்யதாயினி நமஹான்னார் அம்பாள்கிட்ட. அப்போது அந்த மாதிரி ஒரு உரிமைன்னா அந்த உரிமையை எடுத்துட்டு என்னென்ன கேட்குறோமோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டுன்னா அம்பாளை தவிர வேற ஒருத்தர் கிடையாது.
அதனால தான் பிரஸ்னோத்தரத்துவமாதிகள் ஆச்சாரியா சொன்னார், ஆபதி கிம் கரணீயம். ஆபத்து வந்துடுதுன்னா என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்டார் சிஷ்யன். ஸ்மரணீயம் சரணகமலம் அம்பாயான்னார். ஆபத்து வந்துடுதுன்னு சொன்னால் அம்பாளுடைய சரணகமலங்களை தியானம் பண்ணம்பா, அதுதான் ஒரே வழி. அப்போ சமசதி